ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சமீபத்தில் நயன்தாரா பேசி வந்துட்டு இருக்க விஷயங்கள், செஞ்சு வந்துட்டு இருக்க விஷயங்கள், அவங்க சம்பந்தமான வீடியோக்கள் எல்லாருமே மக்கள் கிட்ட ஒரு அருவருப்பை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா இவங்க நார்மல் பர்சனே கிடையாது அப்படின்னு சொன்ன ஒரு வீடியோ, அது மட்டும் இல்லாமல் அவங்க தன்னை லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவங்க வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் மக்கள் கிட்ட அவங்கள பத்தின ஒரு தவறான எண்ணத்தை தான் வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கு. இது பத்தாதுன்னு தற்போது டிடி ஒரு விஷயத்தை வெளியே சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூல இவங்க நயன்தாராவை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அப்படி பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒரு சாரி தான் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாமே வந்துட்டு ப்ரிப்பேர்டாக ரெடியாகி அந்த இன்டர்வியூல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கேமரா முன்னாடி. அப்போ வந்த நயன்தாரா திடீர்னு டிடியை பார்த்துட்டு, ஓ நீங்களும் என்ன மாதிரியே என்னோட கலர்லயே சாரி கட்டியிருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு சாரியை மாற்றிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரிக்வஸ்ட்டாக கூட கேட்கல, ஒரு ஆர்டர் போடுற மாதிரியே தான் கேட்டிருக்காங்களாம். நீங்கள் வந்து சாரியை கொஞ்சம் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த இடத்துல வந்துட்டு டிடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை மேம் என்கிட்ட இந்த ஒரு சாரி தான் இருக்குது, நான் அதை ஆல்ரெடி கட்டிட்டேன், ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, இப்போ மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நயன்தாரா அந்த இடத்த விட்டு வெளியே போயிருக்காங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே போயிட்டு நயன்தாரா வந்துட்டு கொஞ்சம் கம்பல் பண்ணி கூப்பிட்டு அதுக்கப்புறமா அவங்கள சமாதானப்படுத்தி தான் நயன்தாரா அங்கே வந்து உட்காந்தாங்களாம். ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா இது வந்துட்டு அவங்க படத்துடைய ஒரு ப்ரொமோஷன் இன்டர்வியூவில் தான், எனக்கு சரியா தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஓட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இது தான் நினைக்கிறேன். ஸோ அதில் தான் வந்துட்டு செஞ்சுருக்கணும். ஸோ இதை வந்துட்டு தற்போது டிடி அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த சமயத்தில் என்ன பேசுறதுனே தெரியல, நான் அவங்கக்கிட்ட அதை எப்படி வந்துட்டு அப்ரோச் பண்ணுறதுனே புரியல மேம், என்கிட்ட இது ஒன்று தான் இருக்குது, நான் இப்போ சொல்கிறீங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மேம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சங்கடமாக ஆயிடுச்சான் இந்த இடத்துல டிடிக்கு. அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணாங்களாம் டிடி. இதை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை கேள்விப்பட்டவுடனே நயன்தாரா மேலே இன்னும் வந்துட்டு எதிர்ப்பாளைகள் தான் வந்துட்டு கிளம்பி வந்துகிட்டு இருக்கு. ஸோ நயன்தாரா சமீபத்தில் பண்ணி வந்துட்டு இருக்க எல்லாமே வந்துட்டு ரொம்பவே கடுப்பான விஷயங்களை தான் மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்து வந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.